கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நிச்சயமா, கண்டிப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை சொல்றது மனுஷன் இல்லை, தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க என் அம்மா அப்பா ஸ்தானத்துக்கு ப்ரொமோட் பண்ணப்படலை, ரொம்ப வருஷமாக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கற்பங்களை நான் இன்றைக்கு திறப்பேன். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். நீங்களும் அனுப்பும்போதும் விசுவாசத்தோடு ஃபார்வர்ட் பண்ணி அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேட்குற பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு வாங்க. 100 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அவருடைய மனைவியாகிய சாராளுடைய கற்பம் நின்று போச்சு. ஸ்திரீகளுக்கு வழக்கமாய் வரக்கூடிய அந்த மாதவிடாய் நாட்கள் அவளுக்கு நின்று போச்சு. அப்படின்னா இதுக்கு மேலே குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளும் பாட்டி ஆயாச்சு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தையை தருவேன். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை விசிட் பண்ணும் பொழுது அவனுக்கு ரொம்ப நாளாக ஆண்டவரிடத்தில் கேட்காமலே இருந்தான். ஆண்டவர் அடிக்கடி ஆபிரகாமை விசிட் பண்ணதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எப்போ விசிட் பண்ண வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே சரி ஆண்டவரே அப்படின்னு விட்டுருவான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இதுக்கு மேலே என்னை சந்திக்க வந்தா, என்னை விசிட் பண்ண வந்தா, ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ தான் ஆண்டவர் ஒரு நாள் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே என்னை கூப்பிட்டுட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இன்னைக்கு என்னை விசிட் பண்ண வந்துட்டீங்க, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே என்று ஆண்டவர் விசிட் பண்ண உடனே ஆண்டவர்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வச்சுட்டான். எனக்கு என்ன தரப்போறீங்க, எப்படியும் இன்றைக்கி என்னை விசிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன தரப்போறீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு உடனே தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், இதை உனக்கு எண்ண முடியுதா, முடியலைல்ல, அதே போல் உன் சந்ததியும் எண்ணி முடியாததாக இருக்கும். அதன் பிறகு ஆண்டவர் கிருபையாய் அவருடைய மனைவியை சாராளை கற்பம் தரிக்க பண்ணி இயல்பாக செயற்கை கருத்தரித்தல் முறையில் அல்ல, இயற்கையாக, அப்படின்னா செத்துப்போன அந்த கற்பத்தை உயிரோட ஆண்டவர் மாற்றி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து முதிர் வயதில் அருமையான பிள்ளையாகி ஈசாக்கை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரே, உங்களுக்கும் ஒருவேளை இந்த மாதவிடாய் ஸ்டாப் ஆகி கூட போயிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டார். இன்னைக்கு ஆண்டவரே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு ஆபிரகாமை சந்திக்க நேரடியாக ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வீடு தேடி உங்கள் வீட்டுக்குள்ளால் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஆபிரகாம் உடனே ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் வீடு தேடி வந்திருக்கிறீங்க, என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க, எனக்கு என்னத்தை தரப்போகிறீங்க, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே என்று சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக எனக்கு இன்னைக்கு என்னத்தை தரப்போகிறீங்க, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, நான் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, நான் இன்னொரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறேனே, என் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கார, என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்தாச்சு. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத தேவன், பொய் சொல்லாத தேவன். தருவேன்னா தந்துடுவார். உன் கற்பமே டேமேஜ் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கும் ஒருவேளை மாதவிடாய் நாட்கள் நின்று போனாலும் கவலையப்படாதீங்க. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீடு தேடி உங்களை பார்க்க வசனத்தின் மூலமாக நின்றுட்டுருக்காரு. அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுங்க.
கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி ராஜேஸ்வரி, தண்டையார்பேட்டை. என்னுடைய மகளும் மருமகனும் 2 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை இல்லை. நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் சமாதானத்துடன் வாழவும் குழந்தை பாக்கியத்தை தரும்படியும் ஜெபித்து கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளும் மருமகனும் இணைந்து வாழ கிருபை செய்தார். மேலும் மகள் கற்பம் தரித்து அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிரிந்து கிடந்த ராஜேஸ்வரியுடைய மகளையும் மகனையும் 2 வருஷமாக பிரிஞ்சிருந்தவங்களை ஒன்றாக இணைத்து 5 வருஷமாக அடைக்கப்பட்டிருந்த கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. சந்ததி பெருகட்டும், வருமானம் பெருகட்டும், செல்வங்கள் பெருகட்டும், செல்வாக்கு பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், பரிசுத்தம் பெருகட்டும், வல்லமையின் வரங்கள் பெருகட்டும். இனி ஒரு ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகளுக்கு குறுகி போகக்கூடாது. பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இவர்கள் செபித்த ஆண்டவரிடத்தில் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களும் இன்றைக்கு நிறைவேறட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன அந்த வசனம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.